இந்த திருட்டு பயலுக்கு பொறுப்பு கொடுக்கக்கூடாது. தமிழ்நாட்டு முதலமைச்சர் இவனை நான் திருடேன்னு நிரூபிக்க நான் தயார். ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இவன் ஒரு அயோக்கிய நாய். அதாவது இந்த காக்கி சட்டைக்கு லாக்கி இல்லாத எச்சிக்கல்ல நாய். அதனால் இவனை தேர்வு செய்ததுனால நான் தமிழ்நாட்டு முதலமைச்சரை செருப்பாலையும் அடிக்கிறேன். தமிழ்நாட்டு முதலமைச்சர் உடைய வாட்ஸ்அப்புக்கு நான் அனுப்பிச்சிருக்கேன். அதிலேருந்து எனக்கு அக்னாலஜ்மெண்ட் கார்டு வரலங்க. ஒன்று லெட்டராலும் திரும்பி வரணும். மம்தா பானர்ஜி மாதிரி 8ஆம் தேதி அனுப்புனது. அதற்கு போய் கேட்டால் தந்தி ஆஃபீஸில் வராது தம்பி என்று இந்த ஆள் சொல்கிறாரு. அந்த வீடியோ எடுக்க விடாமல் வைரஸ் பண்ணி வைக்கிறார். இதை எதுக்காக நான் இந்த வீடியோ போடுறேன்னா, ஒரு சில பேர் நினைப்பீங்க, சரி இதுக்கு எதுக்குங்க முதலமைச்சரை செருப்பை வச்சு அடிக்கிறீங்கன்னு நினைப்பீங்க. முதலமைச்சர் பதவியேற்று 75 நாட்களுக்குள் தமிழ்நாடு முழுவதும் படிக்கிற பிள்ளைக்கு சம்பளமும் 10, 11, 12 படித்த பிள்ளைக்கு வேலை வாய்ப்பும் கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்க தவறினால் பதவி விலக வேண்டும். அந்த பதவி விலகினதுலேருந்து 75 நாளைக்குள்ளே ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு மதுரை மாவட்ட மாணவ மாணவிகளுக்கு படிப்புக்கு சம்பளம் 10, 11, 12 படித்த பிள்ளைகளுக்கு அறிவியல் தொழில்நுட்ப வேலைவாய்ப்பும் கொடுக்க இருக்கிறேன். அப்படி கொடுக்க தவறுனா 1 கோடி ரூபா அவதாரம் 6ADJ நீதிமன்றத்துக்கு கட்ட தயார்னு பத்திரம் எழுதி அனுப்பியிருக்கேன். அதை விஜய்வுக்கு அனுப்பியிருக்கேன், மம்தாவுக்கு அனுப்பியிருக்கேன், 5 நீதிமன்றத்துக்கு அனுப்பியிருக்கேன். மதுரை 6ADJ, CPI கோர்ட்டு, PTJ, ஜெயம் 2, ஜெயம் 1 இந்த 5 நீதிமன்றத்துக்கும் அனுப்பியிருக்கேன். விஜய்வுக்கும் அந்த பத்திரத்தை அனுப்பியிருக்கேன். ஆகையால் இந்த செயல் குற்ற செயல் ஜெயபாண்டி செய்தது தப்பு என்று இந்தியாவில் இருக்கிற எந்த ஒரு வழக்கறிஞரும் இது குற்றம் என்று நிரூபிக்கப்பட்டால் நேரடி ஒளிபரப்பில் அப்பயே 1 கோடி ரூபா அவதாரம் நான் கட்ட தயார். அதுக்கு தான் என் செல் நம்பர்லாம் போட்டு பேசுகிறேன். இந்த அயோக்கிய நாய், எச்சிக்கலை நாய், புரைக்கி தின் நாய் சம்பாதிக்கணும்னா SP அஸ்ராக்கார் உன் பொண்டாட்டியை கூட்டுக்குறா, உன் மகளை கூட்டுக்குறா, தேவடியாளுக்கு பிறந்த பயலை என்று ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு செருப்பால் அடித்திருக்கிறேன். ஏன்னா என் போட்டோ போடாமல் நான் அடித்தா எவன் அடித்தான்னு தெரியாது. அதனால தான் என்னுடைய போட்டோவை போட்டு நான் அடிக்கிறேன். PO ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இந்த SP அஸ்ராக்கார் எச்சிக்கல்ல நாயை உயரிய பொறுப்பு கொடுக்காதே என்று ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு செருப்பு மாலை போட்டு செருப்பாலேயே அடித்து முதல்வருக்கும் செருப்பால் அடிச்சிருக்கேன். ஆம்பளையாக இருந்தால் இதை யூடியூப் சேனல்காரன் வெளிப்படுத்து. இது தப்புண்டு நிரூபிக்கப்பட்டால் அந்த ஒரு நாளைக்குள்ளே 1 கோடி ரூபாயை நான் பைசல் பண்ணுறேன். என்னுடைய கண்டுபிடிப்பவும் தமிழ்நாடு அரசுக்கு இந்த மதுரை மாவட்டம் முழுவதும் வேலைவாய்ப்பு கொடுக்குறதும் அவங்களே விஜய் சார்பிலே கூட கொடுக்கட்டும். நான் தோல்வியேற்றால் இவன் ஒரு அயோக்கிய நாயி. ஒரு FIR போடாமல் அரசாங்கத்திற்கும் பணக்காரர்களுக்கும் வேலை செய்கிற எச்சிக்கல்ல நாயி SP அஸ்ராக்கார் என்ற தேவடியாளுக்கு பிறந்த பயல். ஆம்பளையாக இருந்தால் என் செல்லுக்கு ஃபோன் பண்ண சொல்ல அவனை SP அஸ்ராக்கார. அதே மாதிரி தமிழ்நாட்டு முதலமைச்சர் 8ஆம் தேதி அனுப்பின அக்னாலஜ்மெண்ட் கார்டோடு அனுப்பியிருக்கேன். உன்னைய லெட்ரு திரும்பி வரணும். இல்லாட்டினா அக்னாலஜ்மெண்ட் கார்டாலும் கடிதத்தை பெற்றுக்கொண்டேன்னாலும் எனக்கு வரணும். அதுவும் வரவில்லை. அதனால தான் முதலமைச்சருக்கு இந்த செருப்படி. இதில் எதுக்கிட நம்பரை இந்த வாட்ஸ்அப் நம்பர்லாம் போடுறீங்க? வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிவிட்டேன். எந்த ஒரு தகவலும் வரவில்லை. ஆகையால் தமிழ்நாடு முதலமைச்சர் பதவி விலக வேண்டும். 75 நாளைக்குள்ளே தமிழ்நாட்டில் இருக்கிற
அனைத்து மாவட்டத்துக்கும் ஒரு முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு நடிகர், 200 கோடி ரூபா சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நடிகர், உன்னால் தமிழ்நாட்டில் உள்ள உன்னை வெற்றி பெற வைத்த அனைத்து மாவட்டத்தில் உள்ள படிப்புக்கு சம்பளம் கொடுக்க முடியாது என்றால் 200 கோடி வாங்கக்கூடிய ஒரு எச்சிக்கல நாய் முதலமைச்சராக உட்காந்துக்கிட்டு நான் 200 கோடியை வேணாமிட்டு வந்தேன் என்று சொல்வது உண்மை என்றால், ஒரு படிப்பறிவில்லாத ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு தினக்கூலி ஒரு கட்டட தொழில் வேலை பார்த்துக்கிட்டு மதுரை மாவட்டம் முழுவதும் 75 நாட்களுக்குள் படிக்கிறதுக்கு சம்பளமும் 10, 11, 12 படித்த பிள்ளைக்கு வேலை வாய்ப்பு நான் கொடுக்க இருக்கிறேன். தேர்தல் தேதியை தள்ளி வைங்க. தேர்தலுக்குள்ளே அனைத்து அரசியல்வாதியும் ஒன்று சேர்ந்து அந்தந்த கட்சி சார்பில் ஒவ்வொரு மாவட்டத்தை தத்தெடுத்து படிப்புக்கு சம்பளமும் 10, 11, 12 படித்த பிள்ளைகளுக்கு வேலைவாய்ப்பு கொடுங்க. இந்தியாவில் இருக்கிற ஏதாவது ஒரு விஞ்ஞானிகளை தத்தெடுத்து அந்த விஞ்ஞானி மூலமாக வேலைவாய்ப்பை கொடுங்க. நான் மதுரை மாவட்டம் முழுவதும் படிக்கிற பிள்ளைக்கு சம்பளம் 10, 11, 12 படித்த பிள்ளைகளுக்கு வேலைவாய்ப்பு நான் கொடுக்குறேன். அப்போ ஒரு கட்டட தொழிலாளி வேலை பார்க்குற ஜெயபாண்டி, தருமபுரியில் பெயிண்ட் அடிக்கிற தொழில் வேலை பார்த்த ஜெயபாண்டி, மதுரையில் லோடுமேன் வேலை பார்த்த ஜெயபாண்டி இதை செய்கிறோம் என்று சொல்கிறேன். NSM சாகுல் ஹமீது அவர் எனக்கு நிதி உதவி கொடுத்துருந்தாரு 2000. அவர் ஞாபகார்த்தமாக நான் அந்த தொழிலை வெளிப்படுத்துகிறேன். அவர் பல பேர்களுக்கு NSM சாகுல் ஹமீது படிப்புக்கு நிதி உதவி கொடுத்தவர், எனக்கு வட்டி இல்லாத கடன் கொடுத்தவர். ஒரு அரசாங்கம், டிஎம்கே அரசாங்கம், கருணாநிதி அரசாங்கம் எனக்கு டிக்கில் 5 லட்ச ரூபா லோன் தரேன்னு சொல்லி ஏமாற்றிய கருணாநிதி. அதற்கு பிறகு நான் எந்த ஒரு அரசையும் 2010 எந்த ஒரு அரசையும் எனக்கு உதவி பண்ணுன்னு கேட்கல. இன்றைக்கி நான் உலகத்தில் எந்த ஒரு வல்லரசு நாட்டிலையும் படிப்புக்கு சம்பளம் கொடுத்தது கிடையாது. 10, 11, 12 படித்த பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தது கிடையாது. ஒரு மாவட்டம் முழுவதும் ஒரு படிப்பறிவு இல்லாத ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நான் கொடுக்குறேன்றேன். பொய்யா உண்மையான்னு பார்க்கலாம். அதற்காக தான் தேர்தல் தேதியை தள்ளி வைங்கன்னு சொல்லி 6ADJ நீதிமன்றத்தில் பத்திரத்தில் 5 நீதிமன்றத்துக்கும் கொடுத்தேன். 20ஆம் தேதி வாய்தா போட்டிருந்தேன். ஜெயா 1 11/5 போட்டிருந்தான். சரி, 6ADJ நீதிமன்றத்தில் தேர்தலுக்கு முன்னாடி 3 நாளைக்கு முன்னாடி 20ஆம் தேதி போட்டிருக்கான். தேர்தல் 23ஆம் தேதி தானே. அப்போ நம்மளுக்கு தேர்தல் தேதியை தள்ளி வச்சு நம்மளுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. எந்த ஒரு அரசியல்வாதியும் எந்த மாவட்டத்தையும் தத்தெடுத்து நான் இந்த மாதிரி தேர்தல் வர்றதுக்குள்ளேயே நான் செய்து முடிக்கிறேன்னு சொல்லலை. அதனால் ஜெயபாண்டின்றவன் உண்மையாக பொய்யா என்று பார்ப்பதற்கு, ஜெயபாண்டி தேர்தல் தேதியை உனக்காக தள்ளி வைத்திருக்கிறோம். நீ படிக்கிற பிள்ளைக்கு சம்பளமும் 10, 11, 12 படித்த பிள்ளைக்கு வேலை வாய்ப்பும் கொடுக்கவில்லை என்றால் 1 கோடி ரூபா அவதாரம் அரசுக்கு கட்ட வேண்டும். இப்போ இந்த தேர்தல் தேதியை தள்ளி வச்சுருந்தா அனைத்து கட்சிக்காரனும் உலகமே இப்போ என்னையை பார்த்துக்கிட்டு இருக்கும். ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு செய்கிறானா செய்யலையா அப்படி என்று. இப்போ முதலமைச்சர் பதவி ஏற்றுட்டு ஒரு அயோக்கிய பயலை, திருட்டு பயலை உயரிய பொறுப்பு கொடுப்பது தவறு என்றதுக்காக செருப்பை கழட்டி அடிச்சிருக்கேன். என்னுடைய அக்னாலஜ்மெண்ட் கார்டு உடனே எனக்கு வரணும். ஏதாவது ஒரு வழக்கறிஞர்கள், இந்தியாவில் இருக்கிற வழக்கறிஞர்கள் ஏன் ஜெயபாண்டிக்கு முதல்வருக்கு அனுப்பின அக்னாலஜ்மெண்ட் கார்டு இணைப்போட அனுப்பின லெட்டருக்கு அக்னாலஜ்மெண்ட் கார்டை வாங்கி கொடுக்கக்கூடிய அந்த வழக்கறிஞருக்கு 50,000 ரூபா அவர்களுக்கு பரிசாக நான் அந்த மதுரை மாவட்டம் முழு வேலைவாய்ப்பு கொடுக்கும்போது அவங்களுக்கு நான் கொடுக்க தயார் என்று இதில் நான் பதிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த டேக்கில் பேசுவோம். PO ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு திருட்டு நாய்க்கு முதலமைச்சர் நீங்கள் அக்னாலஜ்மெண்ட் கார்டை ஜெயபாண்டிக்கு அடுத்த வாரத்துக்குள்ளே அனுப்புங்க. நன்றி, வணக்கம். அடுத்த டேக்கில் பேசுகிறேன். இதை வெற்றி கழகம் பார்க்கக்கூடிய அனைவரும், எல்லா கட்சிக்காரங்களும் பகிர்ந்து முதல்வருக்கு தெரியப்படுத்துங்கள். நன்றி.